ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கண்ணாடி வளையல் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கண்ணாடி வளையல் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கோயிலில் ஆடி பூரம் அன்றைக்கெலாம் நிறையா வளையல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது நம்ம வந்து டிசைன் எப்படி பண்ணலாம், ஃபேன்சியாக நம்ம இந்த பேங்கிள் எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வளையல்ஸை வந்து 1 2 3 4 வளையல் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ 4 வளையல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சில்க் த்ரெட் இருக்குது இல்லைங்களா. ஸோ சில்க் த்ரெட்டு பிளாக்கை வந்து இதுக்கு மேலே நான் சுற்ற போகிறேன். ஓகேங்களா. எனக்கு ஆல்ரெடி க்ரீன் என்கிட்ட இருக்குது. ஸோ பிளாக்கில் ஒரு மாடலில் சுற்றி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் இப்போ பிளாக்கில் த்ரெட் எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க. இந்த வளையல் எல்லாமே வந்து எனக்கு அங்கே கிடச்சது தான். ஆடிப்புறம் வளையல் அம்மன் வளகாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ கிடச்சது தான் இந்த வளையல்லாம். இப்போ நம்ம எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க அந்த வீடியோவில். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபெவிக்ரில் எடுத்திருக்கேன். ஃபெவிக்ரில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெவிக்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டுமே எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து B7000 க்ளூ எடுத்தீங்க அப்படின்னா இதில் சரியாக பேஸ்ட் ஆகாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு வளையலாக எடுத்து இதை சுற்றி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி ஃபிங்கரில் இப்படி வச்சுக்கோங்க. இது நீங்களே வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா நிறைய வளையல்லாம், நிறைய கண்ணாடி வளையல்ஸ்லாம் மோஸ்ட்லி இப்போ யாரும் போடுறது இல்லைங்களா. ஸோ நம்ம வளகாப்பப்போ யூஸ் பண்ணுவோம், அதோடு அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாரும் அவ்வளோவா அதை போட மாட்டாங்க. அதை வந்து இது ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு. இந்த ஐடியா யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வளையல் நீங்கள் ஃபேன்சியாக மாற்றி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம். இது ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி வச்சு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. திரும்பவும் அதுக்கு மேலே ஒரு வளையல் வச்சு திரும்பவும் ஒன்று அதுக்கு மேலேயே அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபெவிக்ரில் க்ளூ பார்த்திங்கன்னா இது வந்து 37 ருபீஸ் வருது. இது கொஞ்சம் பெரிய பாட்டில். ஸோ இதுலேயே கம்மி ப்ரைஸ்லேயே இருக்குது, 17 ரூபாய்க்கு இருக்குது. அது ஒரு சின்ன பாட்டில் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ அடிக்கடி பண்ண போகிறீங்க, இப்போ நீங்கள் இது போட்டு அடுத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க உங்ககிட்ட பண்ணி தர சொல்கிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் அதை பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் ப்ளவுஸ் இதுவாக கூட, கஸ்டமைஸ்டு பேங்கில் கூட நம்ம இதை பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இது 4மே நல்லா ஒட்டட்டும், நல்லா காஞ்சிரட்டும். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாம் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நான் க்ளூ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா. ஸோ இதெல்லாமே காயணும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ளூ கலர் சில்க் த்ரெட் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த ப்ளூ கலர் சில்க் த்ரெட்டை நம்ம வந்து ஒரு 10 ஸ்டாண்ட்ஸாக எடுத்துக்கலாம். அதாவது வளையல் வந்து ரொம்ப பெருசு தானுங்களா. ஸோ இது வந்து 2 கெட்டு சைஸு. இதை வந்து ஃபஸ்ட் காயட்டும். இது நம்ம ஒரு 10 ஸ்டாண்ட்ஸோ இல்லை 15 ஸ்டாண்ட்ஸோ 20 ஸ்டாண்ட்ஸ் 25 30 ஸ்டாண்ட்ஸ் வர கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம் பேட் எடுத்துக்கலாம். நம்ம ஸோ நான் வந்து எக்ஸாம் பேட் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எதுனாச்சும் அட்டை அந்த மாதிரி பெருசாக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இது இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் இங்கேருந்து இந்த எண்டு வர, இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்ட்ஸ் வர நான் வந்து ஒரு 25 ஸ்டாண்ட்ஸ் வர நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. அது வர இந்த வளையல் கொஞ்சம் காயட்டும். ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து இங்கே வர்றது ஒரு லைன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் லைன், அடுத்தது திரும்பவும் செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், ஃபிஃப்த் லைன், சிக்ஸ்த் லைன், 7 8 9 10. ஸோ நம்மளோட அந்த அகலம் பொறுத்து, நம்மளோட வளையல் வந்து எவ்வளவு அகலமாக இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வந்து ஸ்டாண்ட்ஸை வந்து அதிகப்படுத்திக்கலாம் இல்லை கம்மிப்படுத்திக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இதுவே நீங்கள் 2 வளையல், ஸோ இது நான் 4 பேஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் 2 மட்டும் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு அகலத்துக்கு வேண்டாம், இவ்வளோ அகலத்துக்கு தேவைப்படாது. ஸோ நீங்கள் அது ஒரு 10 ஸ்டாண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ நம்ம 4 வளையல் வச்சதுனால தான் அதோட அகலம் ஜாஸ்தி.
ஸோ நம்ம இந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து அதிகப்படுத்தினா மட்டும்தான் நம்மளால் அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் ஒரு 25 ஆர் 30 ஸ்டாண்ட்ஸ் வரை நான் இதில் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு 30 ஸ்டாண்ட்ஸ் வரை எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு இந்த இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 சைடும் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ கட் பண்ணுற இடத்தையும் இதோட எண்டிங் இதோட ஸ்டார்டிங் லைனில் கொஞ்சோண்டு க்ளூ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ விட்டுறாதீங்க, த்ரெட்டு ஓடிடும். இந்த இடத்துல இந்த க்ளூ வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. ஒரு ட்ராப் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து அப்படியே கொஞ்ச நேரம் காய விட்டுருங்க. ஏன்னா இதுலேருந்து ஒவ்வொரு நூலாக உருவி ஓடுறதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான். இதே மாதிரி இந்த எண்ட்ஸில் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த எண்ட்ஸ்லையும் சேம் நம்ம அதே மாதிரி ஒரு ட்ராப் மட்டும் இந்த இதை அப்ளை பண்ணிப்போம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த வளையல்லையே சுற்ற போகிறோம். கொஞ்சம் நேரம் ட்ரையாக விட்டுருங்க. ஸோ கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணினதுக்கப்புறமா நம்ம இந்த வளையலை நம்ம வந்து அந்த சில்க் த்ரெட்டை வச்சு சுற்ற போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் க்ளூ காய வேண்டியது இருக்குது. நீங்கள் நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உள்ளே வந்து க்ளூவை வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இது நம்ம ஒட்டணும் இல்லைங்களா, ஸோ ஒட்டினதை இப்படி உள்ளேருந்து கொடுத்து இப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த வளையல் எனக்கு கொஞ்சம் காயலை, அதனால் எனக்கு கொஞ்சம் நகருது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் சுற்ற ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது முடிச்சுட்டு வளையல் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளோட த்ரெட் எல்லாமே நல்லா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப உருண்டை அப்படி வச்சிடாதீங்க. கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம வந்து நூல் சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படின்றத பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இந்த வளையலுக்கு மேலே கொஞ்சோண்டு க்ளூவை மட்டும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக. ஏன்னா க்ளூ வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது வேஸ்ட்டு, சரியாக பேஸ்ட் ஆகாது. ஸோ இதுக்கு உள்ளே இப்படி எடுத்து வெளியே ஃபுல்லாக எடுத்துருங்க. எடுத்துட்டு அடுத்த லேயர் நீங்கள் பண்ணும் பொழுது இதுக்கு பக்கத்துலேயே இப்படி சுற்றணும். ஓகேங்களா? இதுக்கு பக்கத்தில், அதுக்கு மேலேயே சுற்றாதீங்க, இதுக்கு பக்கத்துலேயே சுற்றுங்க. அதே மாதிரி அடுத்த லேயர் இப்படி அகலமாகவே அப்படியே த்ரெட்டை எடுங்க. இப்படியே எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்துட்டு அகைன் திரும்பவும் நான் அதுக்கு மேலேயே வைக்கலை, அதுக்கு பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், நான் வந்து நல்லா பாருங்கள், ஒன்றுக்கு மேலே ஒன்று நான் வைக்கலை, பக்கத்தில் தான் நான் வச்சுருக்கேன். சரிங்களா? அடுத்ததுக்கு கொஞ்சோண்டு ஃபெவிக்ரில் எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டாண்ட்ஸுக்கு இப்படியே நீங்கள் இங்கே டைட் இப்படி பிடிச்சிட்டு இப்படியே உள்ளேருந்து இப்படி எடுங்க. இழுத்துட்டு அகைன் அதே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே சுற்றுங்க. இங்கே இந்த தம் ஃபிங்கரை வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைட்னஸ் கிடச்சிரும். இது கம்மு தான், காஞ்சிரும். அதனால் வெள்ளையாக தெரியுமே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். ஸோ இது நான் ஃபுல்லாகவே சுற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக சுற்றிட்டேன். இது வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இந்த இடம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சேம் இப்படி மேலே வச்சு தான் சுற்றுறோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இதை
இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இப்படி. ஸோ ஃபைனல் நம்ம முடிக்க போகிறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகேங்களா, இதுக்கு மேலே ஒரு லேயர் கொடுத்துட்டு, ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தூரம் முடிச்சாச்சு. ஓகேங்களா, முடிச்சுட்டு இதை வந்து இப்படி வச்சு அளவு பார்த்துக்கோங்க. இப்படி வச்சு அளவு பார்த்துக்கோங்க. இந்த லென்த்தில் இருந்தால் இதோட சேமாக வரும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு கொஞ்சம் உள்ளேயே நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். இதுக்கு கொஞ்சம் உள்ளேயே நம்ம இந்த இடத்துல வச்சே நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இருக்கிற இதை வந்து நம்ம க்ளூ வச்சு அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸாகவே க்ளூ கொடுங்க. ஏன்னா அப்போ தான் இது வந்து நம்ம பிஞ்சிட்டு வராமல் இருக்கும். இல்லாட்டினா அந்த த்ரெட் வந்து ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த க்ளூ காஞ்சிரும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, அவ்வளோதான். இதை வந்து இப்போ நல்லா காயட்டும். நம்ம காய விட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து மேலே வந்து ஸ்டோன்ஸை ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வளையல் எப்படி இருந்த வளையல் நம்ம எப்படி மாற்றிட்டோம். இதெல்லாம் க்ளூ தான். அது காஞ்சிருச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த ஒயிட்டே தெரியாது. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒன்றுக்கு மேலே பார்த்தீங்களா, எனக்கு கேப்பே தெரியாது. இந்த ஒயிட்லாம் கேப்புன்னு நினைக்காதீங்க. இது வந்து க்ளூ தான். பார்த்தீங்களா, நீட்டாக ஒரே மாதிரி இருக்கா. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி சுற்றிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ஸ்டோன் பேஸ்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ரேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா நல்ல ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் கலர் பீட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 3 அப்படின்னு சொல்லுவாங்க, மீடியம் சைஸ் பீடு. இதை வந்து நான் ஒரு பிளாக் கலர் சில்க் த்ரெட்டில் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை ஒவ்வொரு பீடாக நம்ம சென்டரில் வச்சு நம்ம சுற்ற போகிறோம். ஓகேங்களா. ஸோ த்ரெட்டை வந்து இங்கே வந்து அடியில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிக்கிறதுனால அடியில் இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நாட் கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் 2 இதுலேயும் பண்ணிக்கலாம். இப்படி 4 பீட்ஸாகவும் நம்ம இப்படி வச்சுக்கலாம். இல்லை சிங்கிள் பீடாகவும் வச்சுக்கலாம். இல்லை 1 பீடாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நான் 1 பீட் வச்சு ஃபஸ்ட்டு சுற்றி காட்டுறேன். சென்டரில் இப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. சென்டரில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு டைட்டாக இதுக்கப்புறம் இப்படி உள்ளேருந்து இந்த த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க. நான் இந்த இதை எடுத்து லாஸ்ட்டில் என் நாட் போட்டிருக்கேன். நம்ம எப்போயும் ஒரு நாட் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த நாட் தான் போட்டிருக்கேன். இங்கே கொண்டு வந்துட்டு இதுக்கு அடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் உங்களுக்கே தெரியும் இல்லையா, இவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். ஒரு பீடு அதே சேம் இந்த இடத்துல வச்சு நெக்ஸ்ட்டு சுற்றி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு, உங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் வேணுமோ அவ்வளோ தூரத்தில் ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் இது ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருங்க. இது பாருங்கள், இப்படி வச்சா கூட நீட் அண்ட் லுக்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் 2 வச்சுருக்கேன். இதுக்கடுத்து வைக்கிற பீடு 2ஆக வச்சிடலாம். 2ஆகவும் வைக்கலாம். இல்லை நீங்கள் அதை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் வைக்கலாம். பாருங்கள், இப்படி 3 பீடாக வச்சாலும் உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ நான் இதுக்கு வந்து வேறு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து ஒவ்வொரு பீடாக நான் வைக்கிறேன். சேம் அதே இடத்துலையே வச்சு இந்த பீடை வந்து டைட் பண்ணி பிடிச்சிட்டு இந்த த்ரெட் இப்படி உள்ளேருந்து எடுங்க.
உள்ளேருந்து எடுத்துட்டு அடுத்த ஸ்டாண்ட்ஸுக்கு கரெக்டாக எல்லா பீட்ஸுமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்தது ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஒரு பீடு. ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து ஃபுல்லாகவுமே நான் சுற்றி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டாண்ட்ஸாக ரெட் கலர் த்ரெட் நான் எடுத்து இதோட கேப்பில் நான் அதை ஃபில் பண்ண போகிறேன். பாருங்கள், அதுக்காக நான் வந்து அடியில் வந்து ஃபேப்ரிக் க்ளூவை வந்து வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட் எப்படி ரோல் பண்ணோம் இந்த பேங்கிளில், ஸோ அதே மாதிரி இப்படி வச்சுட்டு கேப்பில் நீங்கள் இப்போ திக்காக அந்த த்ரெட் வந்து திக்காக எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரே லைன் போதும். நான் கொஞ்சம் சின்னதாக அதில் இந்த பேலன்ஸ் நூலை நான் இது பண்ணதுனால கொஞ்சமாக இருக்குது, அதனால் நான் 2 செக்ஷனாக நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது முடிச்சுட்டு அதுக்கடுத்து இப்படி போயிருங்க. ஸோ அந்த இது வந்து கவர் ஆகணும் ஸ்லைடாக. உங்களுக்கு திக்னஸ் பார்த்துக்கோங்க. திக்காக வேணும் அப்படின்னா டபுள் லேயர் லைன் சுற்றுங்க. இல்லை திக்னஸ் கம்மியாக போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன். ஸோ அப்படி சிங்கிள் லைனாக நீங்கள் வந்து ரேப் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? சிங்கிள் லைன் பண்ணாலும் நல்லாயிருக்கும், டபுள் லைன்ஸ் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பிளாக்குக்கு வந்து ரெட்டு அவுட்லைனில் வர்றது ப்ளஸ் வந்து நம்ம சென்டரில் கொடுத்துருக்கிறது கோல்டன் கலர் பீட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இருக்கும், ஃபேஷன் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. பாருங்கள், ஸோ இதே தான் நான் திரும்பி சுற்றி நான் அதில் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அவுட்லுக் காட்டுறேன். ஸோ பாருங்கள், நான் ஃபுல்லாக ரேப் பண்ணி முடிச்சிட்டேன். அவுட்லுக் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஓகேங்களா? ஸோ நீங்களும் இதே மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த பிளாக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்லை லைட்டாக பிளாக் தெரிஞ்சால் போதும்னு நினச்சிங்கன்னா டபுள் ஸ்டாண்ட்ஸை நான் சிங்கிளாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக டபுளாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அவுட்லுக்கே வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பேங்கிள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.